குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னையோட டாபிக் வந்து ஏன் லேடிஸ்க்கு கை கால் குடைச்சல் ஆண்களை விட அதிகமாக பார்க்குறோம். இதுக்கு ரீசன் லேடிஸ் இல்லை காரணம், நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் காரணம், ப்ளஸ் நம்ம கால்சியம் அண்ட் வைட்டமின் டி டெலிவரி டைம்லேயும் மெனோபாஸ் டைம்லேயும் எடுக்காமல் விட்டதுனால தான் இந்த ப்ராப்ளம். நம்ம உடம்புல மெனோபாஸ் ஆனது நம்ம ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? கால்சியம் அண்ட் வைட்டமின் டி டெஃபிஷியன்சியில் கொண்டு போய் விட்டுடும். கால்சியம் டெஃபிஷியன்சி இஸ் அ டேஞ்சரஸ் ஒன். இது என்ன பண்ணும்? சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸும் ஆர்த்ரைட்டிஸ்லையும் கொண்டு போய் விடும். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் எலும்பு மெலிதல் நோய், ஆர்த்ரைட்டிஸ்னால் எலும்பு தேய்மான நோய். இது ரெண்டும் வந்துருச்சுன்னா நமக்கு இந்த கை கால் குடைச்சல் சிண்ட்ரோம் வரும். ஆஸ்டியோபோரோசிஸால் ஈஸி ஃப்ராக்சர் பாசிபிள். ஆர்த்ரைட்டிஸில் மொபிலிட்டி இல்லாமல் போயிடும் லேடிஸ்க்கு. இதை என்ன பண்ணணும்? நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே போன் டென்சிட்டியும் சீரம் கால்சியமும் பார்த்து கால்சியம் அண்ட் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருந்துருக்கணும். பெட்டர் லேட் தென் நெவர். அட்லீஸ்ட் இப்போவாவது உங்கள் போன் டென்சிட்டியும் உங்கள் சீரம் கால்சியம் லெவலையும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ரிசல்ட்டை எடுத்து ஒரு ஆர்த்தோபீடிஷியன்ஸ் கிட்ட கொண்டு போய் காமிச்சு, எலும்பு டாக்டர்கிட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு யாரையாவது டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் காமிச்சு என்ன ஸ்டார்ட் பண்ண கொடுக்குறாங்களோ அதை ரெகுலராக ஒழுங்காக போடணும். கால்சியம் டேப்லெட் எடுக்கும்போது நிறைய தண்ணியும் நீங்கள் குடிக்க வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ட்ரீட் யுவர் கை கால் குடைச்சல். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னா, பால் குடிக்கணும், தயிர் சாப்பிடணும், கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கணும், நட்ஸும் சாப்பிடணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங், வெயிலில் நடக்கணும். காலையில் ஒரு 9 மணி போல் உங்கள் உடம்புக்காக, உங்களுக்காக, நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பத்துக்காக வெயிலில் நடங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நடந்தால் போதும். முடிஞ்சால் 30 நிமிஷம் வரைக்கும் கூட யூ கேன் ப்ரோலாங். நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கை காலுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. எக்ஸசைஸ் தெரியலன்னா பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்லையா ஃபிசியோதெரப்பி சென்டரில் போய் கேளுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கை கால் ஸ்ட்ரெங்தனிங்க்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த எக்ஸசைஸை விடாமல் பண்ணுங்க. வாக்கிங் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஃப் த மோஸ்ட் கொஞ்சம் போல் யோகா பண்ணுங்கள் உங்கள் உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வைக்கிறதுக்கு. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ போன் ப்ராப்ளம் வந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா இது பின்னாடி சிவியர் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஏர்லி ஏஜ்லேயே நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கை கால் குடைச்சல் ஒரு லேட்டர் ஏஜில் நமக்கு வராது. மற்றவங்கள நம்ம டிபெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன சேஞ்சஸ்